மேனிஃபெஸ்டேஷன்லாம் சுத்த போய் அது பெரிய ஸ்கேம் அப்படின்னு பல வருடங்களாக நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள் ட்ரை பண்ணி அதுலேருந்து செம்மையாக ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது அதை ஏன் எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் 5 ஸ்டெப்ஸில் நீங்கள் எப்படி 2024 மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தி உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை பிகின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன். கொஞ்சம் கூட மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னுடைய லைஃப்பில் பல முக்கியமான டொமைன்ஸுன்ற என்னுடைய கரியரில், என்னுடைய பர்சனல் லைஃப், என்னுடைய ஃபினான்ஸ், என்னுடைய ஹெல்த் எல்லாத்துலேயுமே, என் ஃபேமிலியில் எல்லாத்துலேயுமே நிறைய மேஜர் சேஞ்சஸ் நான் அப்சர்வ் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டேஷன். அப்போது எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒர்க் ஆகலாமே. ஸோ இந்த வீடியோவில் 2024 எப்படி நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை பிகின் பண்ணலாம் வித் த பேசிஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது தான் 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம செய்யலை அப்படின்னா டெஃபினட்டாக அந்த 5 ஸ்டெப்ஸும் வேஸ்ட்டு தான். அந்த என்டையர் ஜேர்னியும் நமக்கு டைம் வேஸ்ட். அது என்ன அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல சேஞ்சஸ் நடக்க போகுது. அதில் சில கசப்பான அனுபவங்களும் நடக்கலாம், சில நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் இம்மீடியட்டாக தெரியலாம். பட் சேஞ்ச் அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு சேஞ்ச் அக்செப்ட் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும். இருக்கக்கூடிய வாழ்க்கையே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஏன் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்காக நான் ட்ரை பண்ணி அதில் இருக்கக்கூடிய இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் கஷ்டப்பட்டு நான் ஏன் அந்த ப்ராசஸ்லாம் கஷ்டப்படும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் சேஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய மனப்பான்மை இல்லை அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது. இந்த மேனிஃபெஸ்டேஷனில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது, இவ்வளோ டெக்னிக்கலாக நிறைய என்னெல்லாமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்பலாமா, நம்ப முடியாதா, இதெல்லாம் கரெக்டாக தப்பா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இல்லை டைம் வேஸ்ட்டாக, இதெல்லாம் ஸ்கேமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. நான் நம்பலை அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரனால எனக்கு உங்கள் கொஷின்ஸ்லாம் புரியுது. செகண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நமக்குள்ளே நடக்கக்கூடிய சில மைண்ட் ஷிஃப்ட் சேஞ்சஸ், மைண்ட் செட் சேஞ்சஸை வந்து நம்ம அக்செப்ட் செய்து அதுக்காக சில மெனக்கட்டு சில விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். அதை வந்து உங்களை நீங்கள் நம்புறீங்களோ சரி, இல்லை இந்த உலகத்தை நம்புறீங்களோ, இல்லை கடவுளை நம்புறீங்களோ, யாராவது ஒருத்தரை நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வெறும்னு நான் ஒரு விஷயத்தை நம்பினா அது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. சில பேர் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்ன நினைக்கிறியோ அதான் நடக்கும் அப்படின்லாம் நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸும் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து கரெக்டாக தப்பானா எனக்கு தெரியல. பட் இது பேஸ் பண்ணி எனக்கு படித்து நான் புரிந்து கொண்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு அந்த ஓகே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது இருக்கக்கூடிய ஒரு அதோடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியும் உங்களுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியும் அலைன் ஆனால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் ஏதோ ஒரு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பட் அதற்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து டிப்ரெஸ்டாக, ரொம்ப சோகமாக, எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல், ஒரு எனர்ஜியுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதில் எந்த ஒரு விஷயமுமே வந்து பாசிட்டிவாக முடியக்கூடிய அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குட் எனர்ஜியோட, ஒரு குட் மைண்ட் செட்டோட, குட் எஃபர்ட்டோட நம்ம எந்த விஷயம் ட்ரை பண்ணாலும் அதுக்கு குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அந்த வைப்ரேஷனல் அலைன்மெண்ட்டை தான் அவங்க வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கும்பொழுது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், இல்லை வெளியில் நடக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், சில பேர்கிட்ட பேசும்பொழுது அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுடைய மைண்டு வந்து சில விஷயங்களை பார்க்கும்பொழுது, சில விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது உங்களுக்கே உணர்றீங்க கரெக்டாக. அப்போ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு புதிதான ஒரு விஷயங்களை உங்களுடைய லைஃப்பில் ஈர்க்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இது எனக்கு லாஜிக்கலி எனக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும், என்ன பண்ணினா என்னுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நான் எப்படி அலைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. இந்த எனர்ஜி அலைன்மெண்ட் இல்லை இந்த எனர்ஜி ஷிஃப்ட் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு டெக்னிக்கலாக என்னென்னலாம் தெரில. பட் இதில் நான் நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளாரிட்டி. ஏன் ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், என்னுடைய இன்டென்ஷன் என்ன, எதுக்காக, என்ன வேணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ண
ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு செகண்டாக நீங்கள் என்ன யோசிக்கணும்னா என்னென்ன செஞ்சால் எனக்கு நான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ் நான் எடுத்தால் அந்த விஷயத்தை நான் அச்சீவ் செய்ய முடியும், நான் என்ன மாதிரி அப்ஸ்கில் செய்யணும், என்ன மாதிரி நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது உங்களுடைய இன்டென்ஷனையும் உங்களுடைய கோல்ஸையும் உங்களுடைய தாட் ப்ராசஸையும் அலைன் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் செய்யக்கூடிய வகையில் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நான் என்னென்ன மெத்தட்ஸ் பயன்படுத்தலாம் இன் ஆர்டர் டு அச்சீவ் திஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. லாஜிக்கல் கொஷின் தான். அப்போ தான் என்னுடைய 5th முக்கியமான பாயிண்ட் வருது. மேனிஃபெஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கன்ஃபியூசிங்காக இருந்தது என்ன அப்படின்னா நிறைய டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க. அந்த டெக்னிக்கில் வந்து எதெல்லாம் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்படின்லாம் நம்பலாமான்னு கூட தெரில. ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ண 3 பேசிக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஜேர்னலிங். ஜேர்னல்லே வந்து கிராட்டிடியூட் ரைட்டிங் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். செகண்ட் மெத்தட் வந்து விஷன் போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேர்ட் வந்து விஷுவலைசேஷன், அதாவது மெடிடேஷன் இன்க்ளூட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் அப்படின்றதில் உங்களுடைய நீங்கள் ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு பேஜில் நீங்கள் எழுதும்பொழுது நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வரும். அது என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் அனுபவிக்கிறீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களுடைய ஒவ்வொரு செகண்டும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் குட்டி குட்டி நுணுக்கங்கள் வரும்பொழுது அது நிஜமாகவே நடக்கக்கூடிய வகையில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். செகண்ட் வந்து விஷன் போர்ட். கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு டெஃபினட்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நம்ம என்ன ஒரு விஷயம் வந்து அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கோமோ அதை பற்றி தான் வந்து நம்ம நிறைய சிந்திப்போம், அதுக்காக நிறைய எஃபர்ட் போடுவோம், அதனால ரிசல்ட்ஸும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ விஷன் போர்டு எப்படி நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து உங்களுடைய வால்பேப்பராக பண்ணிக்கலாம், எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் விஷுவலைசேஷன். நிறைய பேர் என்னோடய மெடிடேஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க. நார்மல் மெடிடேஷன் வீடியோவில் வந்து உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும் பண்ணாமல் அந்த ரிலாக்ஸேஷன் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்பொழுது உங்களுடைய ட்ரீம் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு 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 விஷுவலைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிது நான் பார்த்துருக்கேன். இதை தவிர நிறைய பேர் வந்து அஃபர்மேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரைட்டிங்கும் சொல்லியிருக்காங்க, 555 அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதோ டெஃபினட்டாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். பட் இந்த 3 மெத்தட்ஸ் தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ 2024 உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஜேர்னியை பிகின் பண்ண இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Let me know in the comments how you found this video interesting, and until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்கள்.